ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே நல்லா போயிட்டுருக்க 2 சீரியல்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எஸ், நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் பாக்கியலக்ஷ்மி வீனஸ் ப்ரொடக்ஷனில் ரொம்பவே ஹிட் கொடுத்த 2 சீரியல்ஸ். இந்த சீரியல்ஸ் மட்டும் கிடையாது, இது இல்லாமல் ஒரு சில சீரியல்ஸ் எல்லாமும் பண்ணியிருக்காங்க. சீசன் 1க்கு அப்புறமா சீசன் 2 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராரு போல இருக்குது நம்மளோட ப்ரொடியூசர் சார். கேங்காக நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீமை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் எல்லாம் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. நம்மளோட ஓவரால் எல்லா பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீமே அந்த பிக்கில் வந்து வீடியோவில் வந்து இருந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ்லாம் அடிக்கடிக்கு வந்து வருவார் நம்மளோட ப்ரொடியூசர் சார். என்னென்னா, ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்னாலும் சரி, கேக் கட்டிங்னாலும் சரி, சும்மாவே ஒரு விசிட் வந்து வந்து போவாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம் பாக்கியலக்ஷ்மியும் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் மூவி ரொம்பவே பரபரப்பாக குமார சம்பவம் அப்படின்னு சொல்லி ஒரு மூவியும் போயிட்டுருக்கு. சின்னத்திரை வந்து அசிஸ்டண்ட்டை வச்சு பண்ணிக்கலாம், யாரையாவது மேனேஜர் அந்த மாதிரி அனுப்பிவிட்டு. ஆனால் வெளித்திரை அப்படின்னும் போது இவங்க பர்சனலாகவும் போய் பார்க்கணும் இல்லையா, ப்ரொடியூசராக இருக்கவங்க. அதனால் அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. எப்போயாவது டைம் கிடைக்கும்போது இங்கே வந்துட்டு போவாங்க போல இருக்குது. இன்றைக்கி வந்து நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீமை பார்க்குறதுக்காக ப்ரொடியூசர் வந்து போயிருக்காரு. அதோட பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. சீரியல் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் சாந்தினி அவங்க வந்த பிறகு ஓவர் நெகட்டிவிட்டி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.